சாதாரண மக்கள்ன்றதால மதிக்க மாட்டாங்க சார். இதுவே ஒரு எம்எல்ஏ எம்பி குழந்தைக்கு ஆயிருந்தா, இது நாத்தனார் வீட்டுக்கு போனேன் சார். நான் போகும்போது தான் கிராஸ் பண்ணேன், இப்படி ரோடை கிராஸ் பண்ணும்போது தான் அந்த மாடு வந்து முட்டி அப்படியே இழுத்துன்னு போயிடுச்சு. முட்டி இழுத்துன்னு போய் அந்த வண்டியிலலாம் தலை இடிச்சிங்கன்னா அது கொம்பு வந்து தொடையில் நல்லா உள்ள அப்படியே குத்தி அப்படியே இழுத்துனே போயிடுச்சு. மூஞ்செல்லாம் தரையில் அப்படியே தேய்ச்சின்னு போய் நாத்தனார் வீட்டாண்ட எடுத்துன்னு போய் விட்டுச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி அடிபட்டிருக்கு, எவ்வளோ காயங்கள் ஏற்பட்டிருக்கு? என் தொடையில தான் சார், அப்படியே சதை ஃபுல்லாக வெட்டிட்டு. எத்தனை எவ்வளோ தையல் போட்டிருக்காங்க? அது 50 தையல் போட்டிருக்காங்க சார். அந்த மாடு அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்ததா? நான் போகும்போதே அந்த மாட்டை 2 பேர் பிடிக்கிறதுக்கு இது பண்ணாங்க, பிடிக்க முடியல அந்த மாட்டை. அப்புறமா தான் நான் வண்டி இங்கே வருதான்னு பார்த்துன்னு அப்படியே கிராஸ் பண்ணேன். இது அவங்க பிடிக்கிறாங்களேன்ட்டு ஓடியாந்து இடிச்சு அப்படியே சொல்லிட்டு ஒரு அயன் கடைக்காரர் இருந்தார், அவர் தான் காப்பாற்றினார். உங்களுக்கு ஏதாச்சும் நிதி உதவி அது மாதிரி ஏதாவது இது பண்ணால் நல்லாயிருக்கும் சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கே எவ்வளோ செலவு, நான் ஹாஸ்பிட்டல் 50,000 செலவாகிருக்கு. இன்னும் இருக்குது, இன்னும் செலவுலாம் இருக்குது. எப்படியும் 1 லட்ச ரூபாய் கிட்ட வந்துடும். ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண காசு வாங்கி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு சார், திருவட்டூரில் வந்து மாடு முட்டி சம்திங் பிரச்சனை அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்குது சார். இது கேட்டு இதை பார்த்து வந்து மனசே வந்து ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்கும்போது ஒரு நாள் 2 நாள் இல்லை 1 வாரம் வந்து அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கிறன்ற பேரில் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே துண்டாக விட்டுடுறாங்க. திரும்பவும் என்ன ஆகுதுன்னா, இது வந்து அப்படியே மெத்தனை போக்கில் வந்து திரும்பவும் இதே மாதிரி பிரச்சனை வரும்போது திரும்பவும் இதே பேசுகிறோம். இது ரொட்டீனாக போயிட்டுருக்கு. ஒரு கடும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. முன்னெச்சரிக்கையில் வந்து ரொம்ப மெத்தனமாக இருக்கிறாங்க. முன்னெச்சரிக்கையில் நகராட்சியோ சம்மந்தப்பட்ட துறையோ வந்து முன்னெச்சரிக்கையில் இன்றைக்கி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த நியூஸ் நடந்திருக்காது. இன்றைக்கி நடக்குதுன்னா அப்போ வந்து சரியாக அந்த நடவடிக்கை எடுக்கலை, அது வந்து ஒழுங்குபடுத்தலன்னு வந்து சொல்லலாம். நகராட்சி சார்பாக வந்து நாய் பிடிக்கிறோன்னு சொல்கிறாங்க, சம்மந்தப்பட்ட மாடுகளோட உரிமையாளருக்கு வந்து அபராதம் விதிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்திருக்காதுல்ல. இப்போ இன்றைக்கி மெத்தனமாக இருக்குது, நாளைக்கு ஒரு நியூஸ் இதே மாதிரி நடக்கலாம்ல, உயிர் சேதம் ஏற்படலாம். பாதிக்கப்படுறது எல்லாமே வந்து சாதாரண மக்கள்ன்றதால மதிக்க மாட்டாங்க சார். இழப்பீடு கொடுத்துடலாம், காசு கொடுத்தா அவங்க அமைதியாக வாங்கிட்டு போயிடுவாங்க. உயிர் சேதமே ஏற்படுது சார், அதை ஈஸியாக கடந்து போயிடுறாங்க, காசு கொடுத்து சரி பண்ணுறாங்க. இதுவே ஒரு எம்எல்ஏ எம்பி குழந்தைக்கு ஆயிருந்தா இன்றைக்கி இந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே பரபரப்பாக இருந்திருக்கும். அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க வந்து பயங்கர பிஸியாக வந்து 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் முன்னெச்சரிக்கை ஸ்ட்ராங்காக போயிருக்கும். பொதுமக்கள் தானே, சாதாரண மக்கள் தானே, இதுங்க என்ன பண்ண போதுங்க, காசு கொடுத்து சரி பண்ணலான்னு சொல்லிட்டு இது எத்தனையாவது நியூஸ்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். திரும்ப நடந்துகிட்ருக்கு. இது சம்மந்தமாக நாங்கள் என்ன வேண்டுகோள் விடுக்கிறோன்னா வந்து இது சம்மந்தப்பட்ட துறையும் அதிகாரியும் வந்து அவங்க வீட்டு குழந்தைக்கு ஆனால் சும்மா இருப்பாங்களா, அந்த மாதிரி இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். இது துறை சார்ந்த கட்டுப்பாடுகளும் சரி விதிமுறைகளும் பிடிச்சா அந்த மாட்டோட ஓனரை பிடிச்சி ஜெயிலில் கூட போடலாம், தப்பு கிடையாது. அதனால் ஒரு 2 உயிர் காப்பாற்றுதுன்னா அந்தளவுக்கு கடுமையாக்கி போட்டால் தான் மாட்டை கட்டி போடுவான். அவன் ஈஸியாக ஊர் மேலே விட்டுறான், எங்கேயா சாப்பிட்றோம் பண்ணுறோன்ட்டு. அதனால் எவ்வளோ விபத்து ஏற்படுது. நாய்ங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நாய்ங்களுக்கு வந்து நகராட்சி சம்மந்தப்பட்ட அதிகாரி சம்மந்தப்பட்டு நாய் பிடிக்கிற வண்டி எதுக்கு சும்மா வாங்கி வச்சுருக்கிறீங்க, எல்லாத்தையும் அள்ளி போட்டு தெரு நாய் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஆனால் என்ன பண்ணுவீங்களோ அந்த மாதிரி துரிதமாக இதை பண்ணிங்கன்னா மேற்கொண்டு வரும் நாளில் வந்து உயிர் சேதமோ இந்த மாதிரி விஷயமோ நடக்காத தடுக்கலாம். இல்லைனா இதே மாதிரி தான் நியூஸில் வரும், நடவடிக்கை எடுப்பீங்க, திருப்பி ரொட்டீனாக போயிட்டே இருக்கு சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.